நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். ஆண்டவருடைய காயத்தின் தழும்புகள் நம்முடைய பாவங்களுக்கு அவர் அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். குணமாக்கும் ஆண்டவரின் தழும்புகள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது திரளான மக்களை அவர் சுகமாக்கினார். திரளான மக்களை அவர் குணமாக்கினார். அவரை தேடி அநேகர் வந்தார்கள், எல்லாரையும் சுகமாக்கினார். அவர் சிலரை தேடி போய் அவர்களையும் சுகமாக்கினார். ஆண்டவருடைய அன்பு தெய்வீக சுகமாய் அவர் மூலமாய் அந்த அபிஷேகம் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் அவருடைய தெய்வீக சுகம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் தெய்வீக சுகத்தை நமக்கு தருகிறார். சுகம் தருகிற தெய்வம் அவர்தாமே. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டதினால், நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து கொண்டதினால், அதனால் உண்டான வியாதிகளில் இருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரா, சகோதரி, மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளிலே சிக்கியிருக்கிறீர்கள். ஆஸ்பத்திரி படுக்கையிலே வேதனையோடு நீங்கள் கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய காயத்தின் தழும்புகளினாலே நீங்கள் இப்பொழுதே சுகமடைய போகிறீர்கள். ஆச்சரியமாய் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் திரளான ஜனங்களை கண்டபோது ஒரு மலையின் மேல் ஏறினார். சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. 5ஆம் அதிகாரம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுகிறார். 6ஆம் அதிகாரம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுகிறார். 7ஆம் அதிகாரம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் முடிந்து 8ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்படி மலையிலிருந்து அவர் இறங்கி வரும் பொழுது இந்த மலையில 3 அதிகாரங்கள் பிரசங்கம் பண்றாரு. அங்கே எந்த அற்புதம் நடக்கல. பிரசங்கத்தை முடித்து விட்டு அவர் இறங்கி வரும் பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஓடி வருகிறார். அவனை மனதுருகி சுகமாக்கினார். அதன் பிறகு நடந்து வருகிறார். 100க்கு அதிபதி ஒருவன் ஓடி வருகிறார். ஆண்டவரே, வீட்டு வேலைக்காரன் வியாதியா கிடக்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல். என் வீட்டு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதி இல்லை, நீர் கடவுள்,
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் அங்கே பிழைப்பான். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் அவருடைய சுகம், தெய்வீக வல்லமை கிரியை செய்யும். ஒருவேளை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரா சகோதரி, வியாதியோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற என் சகோதரனே சகோதரி, நீ உலகின் எந்த பகுதியிலே இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் அவருடைய காயத்தின் தழும்புகள் உன்னை இப்பொழுதே குணமாக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். அதே மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரிடத்திலே கண் தெரியாதவர்கள் வந்தார்கள். முதல்ல ஒரு குஷ்டரோகி வந்தான், அற்புதமான சுகத்தை பெற்றான். 100க்கு அதிபதி வருகிறான். தூரத்தில் அவனுடைய வீட்டில் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லி வர்றான். அங்கே அந்த வேலைக்காரன் சுகமானான். இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னார், அங்கே சுகமாயிற்று. அதன் பிறகு ஆண்டவர் வரும்பொழுது ஒரு குருட, கண் தெரியாத ஒரு மனிதர் அவரிடத்திலே வருகிறார். கண்ணு தெரியாத 2 பேர் வந்தாங்க. 2 பேருக்கும் அப்படி விசுவாசத்தின்படி கண்கள் திறக்கப்பட்டது. அதன் பிறகு பிசாசு பிடித்த ஒரு ஊமையன், அவனுக்கு ஊமைங்கிறது பலவீனமோ குறைபாடோ வியாதியோ இல்லை, நல்லா பேசக்கூடியவன் தான். பேய் பிடிச்சது ஊமையாக்கி வச்சிருக்கு. சில பேய் உள்ள நமக்குள்ள வந்தா அந்த மாதிரி அந்த அசுத்தாவி வந்து அவன் பேச விடாம பண்ணி வச்சிருக்கும். அந்த பிசாசை துரத்துனா அவன் பேசிடுவான். அற்புத சுகம். இந்த மாதிரி பேயை திருத்து, ஊமையா இருக்கானு இருக்கு மருத்துவத்தில் கொண்டு போய் நீங்கள் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் ஓகேன்னா வரும். நாக்கு நல்லா இருக்கு, நரம்புகள் சரியா இருக்கு, எல்லாம் சரி, ஆனால் பேசலையே. அது தெரியாது வைத்தியர்களுக்கு. ஏன்னா அங்கே உள்ள ஒரு அசுத்தாவி இருக்கு. அந்த அசுத்தாவி துரத்தப்பட்டால் தான் அவன் பேசுவோம். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அங்கே உடனடியாக ஊமையான மனுஷனை, பிசாசு பிடித்த மனுஷனை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தினார். மத்திய 9ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுது, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினார். ஆண்டவர் சுகமாய்க்கொண்டே வருகிறார். 16வது வசனம், மத்திய 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, சாயங்காலமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார். பிரியமானவர்களே, வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல, அதை நீங்கள் விளங்கிக்கணும். வியாதியோடு கஷ்டப்படுவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல, அது அவருக்கு இஷ்டம் இல்லை. வியாதியிலிருந்து விடுபட்டு தெய்வீக சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். பிரியமானவர்களே, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவர் வந்திருக்கிறார். அஸ்தமனமான போது அநேகர் வந்தார்கள். அத்தனை பேரையும் சுகமாக்கினார். சரி, நிறைய பேர் வர்றாங்க, நமக்கு ரெஸ்டே இல்லைன்னு சொல்லி ஒரு படகுல ஏறுகிறார். காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளை கொடுத்தார். காற்றும் கடலும் அடங்கி. அப்போ கூட இருந்த சீஷர்கள் பார்க்குறாங்க, இவர் ஜோமண்ணா வியாதி சுகமாகுது, சாசு ஓடுது, அற்புதங்கள் நடக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலே இயற்கையே கட்டுப்படுகிறது. அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டுக்கு வந்தபோது சாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து வந்தார்கள். கொடுமையான பிசாசுகள் பிடித்திருந்தது. ஆண்டவர் அந்த பிசாசுகளை துரத்தினார். ஒரு தெய்வீக சுகம், ஆரோக்கியம் அங்கே உண்டானது. ஆமென் கண்பானவர்களே, அன்றைக்கு சுகமாக்கின ஆண்டவர் அந்த அற்புதங்களின் காலம் இன்னும் முடிந்து போகவில்லை. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவருடைய வருகை மட்டும் இந்த பூமியிலே அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாக முடியும்.
அற்புத சுகம் நமக்கு உண்டு. பல நேரங்களிலே ஆண்டவர் என்னை அவருடைய அற்புதமான குணமாக்கும் கரங்களினால், தழும்புகளினால் என்னை சுகமாக்கி இருக்கிறார். எத்தனையோ வைத்தியர்கள்ட்ட போய் சுகமாகாத வியாதி, என் கால் முட்டுக்கு கீழே இருந்த அந்த தோல் வியாதி, அந்த விஷம் இந்த விஷம்னு எல்லாம் சொன்னாங்க. எந்த வைத்தியத்தாலும் குணமாக்க முடியாத ஒரு வியாதி. தேவனுடைய மனிதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களிடத்திலே தலையிலே கை வைத்து ஒரு வினாடி தான் ஜெபித்தார். அற்புத சுகம் உண்டானது. அவருடைய காயத்தின் தழும்புகளினாலே. பல நேரங்களிலே என்னுடைய பலவீனங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நேரடியாக அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்கி இருக்கிறது. கொரோனா வந்தது. தனியாய் மாடியிலே என்னை வைத்து விட்டார்கள். கொரோனாவுக்குள்ள எல்லா அறிகுறியும் எனக்கு வந்தது. எத்தனையோ நாட்டு மருந்துகள் கொடுத்தார்கள். 6 நாள் ஆயிற்று கொரோனா குறையல. 6வது நாள் இரவு தூக்கமில்லாமல் மாடியிலே என்னை தனியாய் வைத்திருந்த அந்த அறையிலே செபித்து கொண்டே இருந்தேன். 11 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வழக்கம் போலதான் இருந்தது. அதன் பிறகு மூச்சு திணறல் ஆரம்பித்தது. 1 மணி நேரத்துக்கு மேலாக நான் போராடுகிறேன். மூச்சு திணறல் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஆக்சிஜன் லெவல் குறைந்து கொண்டே வருகிறது. சரி, சாக போகிறோம் என்ற நிலைமை. சரி, இன்று இரவோடு வாழ்க்கை முடியும் என்கிற ஒரு நிலைமை. உடனடியாக ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் மரணத்தை குறித்து பயப்படவில்லை. ஆகவே எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, மற்ற காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னையும் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவேன். அப்படி நான் நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. 1 மணி 2 மணி ஆச்சுது. நெஞ்சை அடைப்பது போல ஒரு வேதனை. அப்போ திடீரென்று மென்மையான அவருடைய பிரசன்னம், மெல்லிய பிரசன்னம் என்மேல் கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்க ஆரம்பித்தது. ரூமை விட்டு மாடியில், மொட்டை மாடியில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. தேவனுடைய குணமாக்கும் தழும்புகள் என் மேல் இறங்கி வந்தது. அதிகாலை ஒரு 2-2:30 மணிக்கு திடீரென்று என்னுடைய மூச்சு எல்லாம் மாறி நார்மல் மனிதனாய் மாறிவிட்டேன். மறுநாள் காலையில் இருந்து என்னுடைய நாவிலே சுவை கொஞ்சம் கொஞ்சமாய் தெரியாது. அடுத்த 1 வாரத்தில் பரிபூரண சுகம். என்ற கருமையான சகோதரனே, சகோதரி, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய சாபங்களை சிலுவையிலே அவர் சுமந்திருக்கிறார். அவருடைய சரீரத்திலே சுமந்திருக்கிறதுனால அவருடைய குணமாக்கும் தழும்புகள், அவருடைய குணமாக்கும் வல்லமை இப்பொழுதே நம் ஒவ்வொருவரையும் சுகமாக்க போதுமானவராயிருக்கிறார். என்னை குணமாக்கினவர் உங்களையும் குணமாக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? வயதானவர்கள் என் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டு சொல்லு. வயதானவர்கள் இருக்கையிலே அமர்ந்து கொண்டு எழும்ப முடியாமல் ஒருவேளை கஷ்டப்படுகிறீர்கள். 70 வயசாயிற்று, 80 வயசாயிற்று, அவ்வளோதான், இனி இப்படித்தான் பலவீனத்தோடு இருப்பேன்னு சொல்றீங்களோ? இல்லை, அப்படி குணமாக்கும் தழும்புகள் உங்களுக்கு தொடுகிறது.
அப்படி குணமாக்கும் வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருகிறது. நீங்கள் எழும்புவீர்கள், நடப்பீர்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, விருத்தாப்பிய வயதில் உள்ளவர்கள், வயதானவர்கள், நடமாட முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள், ஆண்டவரே இருக்கையில் அமர்ந்து எழும்புவதற்கு கூட சிரமப்படுகிற உடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் தொடுவீராக. உடைய குணமாக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இக்கிருபையினாலே அவர்களை தொடுவீராக. உடைய தெய்வீக வல்லமை அவர்களை தொடுவதாக. ஆசீர்வதி, காத்துக்கொள், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.